இந்த நெல்லிக்காயிலிருந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும். அதே டைமில் ஹேர் ஃபால் ஆகுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். நெல்லிக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச நெல்லிக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறுனதும் ஒரு ஃபோர்க்கை வச்சு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லேசாக கொதிக்கும் போது நம்ம வேக வச்ச நெல்லிக்காயை இதில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வேகட்டும். இதை ஒரு 5-6 நாள் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேணும் போது அப்பப்போ செஞ்சுக்கலாம். டெய்லி இதிலிருந்து 1 காய் இல்லை 2 காய் கூட எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். 8 நிமிஷம் நல்லா வெந்ததும் நல்லா ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னரில் ஆற வச்ச நெல்லிக்காய், பாகு, கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.